ஒரு வெங்காயம், பட்டை, 4 கிராம்பு எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. இதோட 1 ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதை தனியாக அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு குக்கரில் எண்ணெய் வச்சுட்டு அதில் வந்து ஒரு வெங்காயத்தை வெட்டி வச்சு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக வதக்கி கொடுத்துட்டு ஒரு தக்காளி ஒன்று ஆட் பண்ணிக்கோங்க. மட்டன் எடுத்திருக்கேன், நான் ஒரு 400 கிராம்ஸ் மட்டன் எடுத்திருக்கேன். அதை வதக்கி கொடுத்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல பேஸ்ட்டு, அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன்னு, உப்பு, மிளகாப்பொடி போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மசாலா மட்டன் எல்லாம் ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகட்டும். ஒரு 2 நிமிஷம் மட்டும் மூடி வைங்க. லைட்டாக தண்ணி விடட்டும். எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக நம்ம தேவையான அளவு தண்ணி போட்டுட்டு கொத்தமல்லி போட்டு ஒரு 4 விசில் விடுங்க மட்டன் வேகிற அளவுக்கு. இது வந்து பச்சை மொச்சை இருக்குல்ல, அதோடது இங்கே வந்து ஃப்ரோசன்லேயே கிடச்சது. இது சூப்பராக இருந்துச்சு. என்னோடய ஃப்ரெண்டு ரெக்கமெண்ட் பண்ணி சரி நானும் வாங்கி பார்த்தேன். கறியும் இந்த மாதிரி பச்சை மொச்சை போட்டு செஞ்சோன்னா சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. இங்கே யூஎஸில் நீங்கள் யாராவது இருந்தீங்கன்னா இது வாங்கி சமைச்சு பாருங்கள். வாஷ் பண்ணிவிட்டு 2 தேங்காய், அதாவது 2 சில்லு தேங்காய் அரைச்சிட்டு அதோட கொஞ்சம் தனியா பவுடர், உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பச்சை மொச்சையும் கறியும் போட்டு ஒரு குழம்பு ரெடி ஆயிரும். ஒயிட் ரைஸ்க்கு, சப்பாத்திக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷன். ட்ரை பண்ணி பாருங்கள். யூஎஸில் இருந்தால் இந்த லிலுவா இந்த பச்சை மொச்சை இருக்குல்ல, அதை வாங்கி ட்ரை பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.